வணக்கம். நான் முரளி. நீங்கள் பார்த்துக்கிருக்கிறது எஸ்எஸ்சி தமிழன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர்பி என்டிபிசி 2019 கேட்ட மேக்ஸ் கொஸ்டின் பார்த்துக்கிருக்கோம். ஸோ இது வந்து 28/12/2020க்கான ஷிஃப்ட் 2க்கான மேக்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எஸ்எஸ்சி தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்மாலஸ்ட் நம்பர் which should be subtracted from a smallest number of 4 digit to make it perfect square. ஸோ ஒரு ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர் என்னது 1000. ஸோ இதிலேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பரை மைனஸ் பண்ணால் நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்குமா? ஸோ 1000 கிட்ட இருக்க நமக்கு தெரிஞ்ச பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து 961. ஸோ 31 ஸ்கொயர். ஸோ இதுக்கும் 1000க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து 39. ஸோ 39 மைனஸ் பண்ணால் நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடச்சிரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ABC is an equilateral triangle. P, Q and R are the midpoint of side AB, BC, AC respectively. The length of the side of the triangle is 4 cm. Area of the triangle PQR என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஏபிசின்னு ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ அந்த 3 சைடோட மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறாங்க. அதுவும் கண்டிப்பாக ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளாக தான் இருக்கும். ஸோ PQR. இப்போ வந்து லென்த் ஆஃப் த சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து 4 கொடுத்துறாங்களா? ஸோ அப்போ இது 2ஆக இருக்கும், இதுவும் 2ஆக இருக்கும், இதுவும் 2ஆக இருக்கும், இதுவும் 2ஆக இருக்கும். இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் PQR கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சிருச்சு PQR ட்ரையாங்கிளோட சைடு வந்து 2ன்னு தெரிஞ்சிச்சு. நமக்கு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் √3/4 A². ஸோ ஏன்றது இங்கே சைடு 2. ஸோ √3/4 into 2 square 4, 4 கேன்சல், √3 தான் நமக்கு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் PQR. ஆப்ஷன் 4 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அடுத்து DI கொஸ்டின். த ஃபாலோயிங் டேபிள் ஷோஸ் த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் ஃபார் 4 weeks of February 2018. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் இன் ஆவரேஜ் ஆஃப் AQI இன் கொல்கட்டா அண்ட் டெல்லி இன் மந்த் ஆஃப் ஃபெப்ரவரி? ஸோ அவங்க கொடுத்துறாங்க ஃபெப்ரவரி மந்த்துக்கான AQI. ஸோ அதை நம்ம அப்படியே ப்ளஸ் பண்ணி ஆவரேஜ் எடுத்து டிஃப்ரென்ஸ் பார்த்தா நமக்கு வேலை முடிஞ்சிடும். ஸோ கொல்கட்டாவை ப்ளஸ் பண்ணால் நமக்கு 10, 0, 20, 20, 24, 4, 2, 1040 வருது கொல்கட்டாவுக்கு. ஸோ டெல்லி வந்து ப்ளஸ் பண்ணால் நமக்கு 18 + 8 வந்து 26, 6, 7, 9. ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம ஆவரேஜ் பார்க்கணும். டோட்டலாக 4 வேல்யூ இருக்குது. ஸோ டிவைடட் பை 4. ஸோ அதோட டிஃபரன்ஸ் வந்து 64. 64 டிவைடட் பை 4 வந்து 16. ஸோ AQI கொல்கட்டாக்கும் டெல்லிக்கும் ஆவரேஜோட டிஃபரன்ஸ் வந்து 16. நெக்ஸ்ட் கொஷின். த டிஃபரன்ஸ் பிட்வீன் மீன் ஆஃப் த ஃபஸ்ட் 8 காம்போசிட் நேச்சுரல் நம்பர் அண்டு மீன் ஆஃப் த ஃபஸ்ட் 8 ப்ரைம் நம்பர். ஓகே, இப்போ காம்போசிட் நம்பர், ப்ரைம் நம்பர் என்னென்னா ஃபஸ்ட்டு 8 நம்பர் கேட்குறாங்களா? ஸோ 2, 3, 5, 7, 11, 13, 17, 19. இது வந்து ஃபஸ்ட்டு 8 ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 8 காம்போசிட் நம்பர் இப்போ நம்ம எழுதணும். ஸோ காம்போசிட் நம்பர் 1 வந்து நெய்தர் காம்போசிட் நார் ப்ரைம். ஸோ 1 வராது. ஸோ 2, 3, 4லேருந்து ஆரம்பிக்கும். 4, 6, 8, 9, 10, 12, 14, 15. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 8 காம்போசிட் நம்பர். ஸோ இதோட மீன் கேட்குறாங்க. மீன்னா ஆவரேஜ். ஸோ ப்ளஸ் பண்ணி 8ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ ப்ரைம் நம்பரை ஆட் பண்ணால் 2 + 3 5, 5 + 10 17, 17 28, 28 + 30 58, 58 + 19 + 29. ஸோ 78 வருது இதை ஆட் பண்ணால். ஸோ இதோட மீன் இப்போ கண்டுபிடிக்க டோட்டலாக 8 நம்பர்ஸ் இருக்குது. அடுத்து காம்போசிட் நம்பரை ஆட் பண்ணால் என்ன வருதுன்னா 10, 17, 22, 77. ஸோ 77 டிவைடட் பை 8. ஸோ இப்போ இந்த 78/8க்கும் 77/8க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ 1/8 தான் ஆன்சர். ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். If p² + q² - r² is equal to 0, then the value of p⁴ + q⁴ - r⁴ divided by p² q² r².
ஓகே, இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து இந்த மைனஸ் ஆர் ஸ்கொயரை வெளியே கொண்டு வந்துட்டா ஆர் ஸ்கொயர் ஆயிரும், ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஆயிரும். ஸோ பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னு வரும். இப்போ இது நான் க்யூப் பண்ணேன்னா ரெண்டு பக்கமும் எனக்கு பி வந்து பி கியூ எல்லாத்துக்குமே மேலே பவர் 6 வந்துடும். ஸோ இதை வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப் ஃபார்முலாவில் நான் க்யூப் பண்ணுறேன் ரெண்டு பக்கமும். ஸோ க்யூப் பண்ணால் எனக்கு பி பவர் 6 ப்ளஸ் கியூ பவர் 6 ப்ளஸ் 3 பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் பவர் 6ன்னு இருக்குது. ஸோ இப்போ எனக்கு இந்த வேல்யூ ஒரு இது கிடச்சிருக்கு. ஸோ இதை எடுத்து நான் இந்த ஆர் பவர் 6ல் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு பி பவர் 6 ப்ளஸ் கியூ பவர் 6 வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு ரிமைனிங் இருக்குது. ஸோ இப்போ நான் போட்டு காமிக்கிறேன். P6 ப்ளஸ் Q6 மைனஸ் P பவர் 6 மைனஸ் Q பவர் 6 மைனஸ் 3 P ஸ்கொயர் Q ஸ்கொயர் R ஸ்கொயர் டிவைட் பை P ஸ்கொயர் Q ஸ்கொயர் R ஸ்கொயர். ஸோ P பவர் 6 கேன்சல், ப்ளஸ் மைனஸில் இருக்கனால கேன்சல். ஸோ P ஸ்கொயர் Q ஸ்கொயர் R ஸ்கொயர், P ஸ்கொயர் Q ஸ்கொயர் R ஸ்கொயர் கேன்சல். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது -3 மட்டும்தான். ஸோ அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இஃப் P is equal to 0.3, ஸோ இது வந்து 2 இருக்கா? ஸோ இது வந்து 0.3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0.03 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 0.6 இன்ட்டு 0.3. Q is equal to 0.54. P by Q is equal to என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது 2 இருக்குது. ஸோ இதை நான் ஏ ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். அதே மாதிரி இதுவும் 2 இருக்குது, இது பி ஸ்கொயர். இது வந்து ஏபியில் வரும். பட் ஏவோட வேல்யூ வந்து 0.3 இன்ட்டு 2 பண்ணியிருக்காங்க. ஸோ 0.6 இருக்குது. ஸோ 2AB எழுதிக்கிறேன். இப்போ இது வந்து எதோட ஃபார்முலானா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா. அப்போ நம்ம இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி ஸ்கொயர் பண்ணால் நமக்கு இதோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ ஏவோட வேல்யூ வந்து 0.3, பியோட வேல்யூ வந்து 0.03 ஹோல் ஸ்கொயர். ஸோ 0.3லேருந்து 0.03 மைனஸ் பண்ணால் 0.27 ஹோல் ஸ்கொயர். ஸோ பியோட வேல்யூ வந்து 0.27 இன்ட்டு 0.27. கியூவோட வேல்யூ வந்து 0.54. ஸோ 24 இன்ட்டு 2 வந்து 54. ஸோ இது 2ல் வரும். 0.27 டிவைட் பை 2 வந்து 0.135. ஸோ இதுதான் P பை Qவோட ஆன்சர். ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 3 person invested an amount of money in a business in a ratio of 1/2 is to 1/3, 1/4. At end of the year, the profit was 15,600. The largest share received in a profit will be. Okay, so ratio வந்து 1/2, 1/3, 1/4. ஸோ அதை எல்சிஎம் எடுத்தால் 12 வரும். ஸோ 6:4:3 வரும். இப்போ லார்ஜஸ்ட் ஷேர் கேட்குறாங்க. ஸோ 6 தான் லார்ஜஸ்ட் ஷேர் டிவைட் பை 13 into 15600. 13 into 2 வந்து 156. ஸோ 12. ஸோ லார்ஜஸ்ட் ஷேர் வந்து 7200. ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A can complete a piece of work in 12 days. B is 20% less efficient than A. Number of days it will take for a B to complete the work. ஸோ A வந்து 12 days, பி எவ்வளோன்னு கொடுக்கல. ஸோ அப்போ வந்து ஏவோட எஃபிஷியன்சி 100 இருந்தால் பியோட எஃபிஷியன்சி 80 இருக்குமா. ஸோ இதை ரேஷியோவில் எடுத்தால் நமக்கு 5:4 வரும். ஸோ இப்போ ஏவோட எஃபிஷியன்சி தெரிஞ்சிச்சு, ஏ எத்தனை நாள் வேலை பார்க்கும்னு தெரிஞ்சிச்சு. அப்போ டோட்டல் ஒர்க் வந்து 60. ஸோ அவங்க முடிக்கக்கூடிய டோட்டல் ஒர்க்கு வந்து 60. அப்போ நம்பர் ஆஃப் ஒர்க்ஸ் வந்து பி எத்தனை டேஸில் வந்து இந்த வேலையை முடிக்கணும். 60 டிவைட் பை 4 போட்டால் 15 days வரும். ஸோ 15 daysல பி வந்து இந்த வேலையை முடிச்சிருவாங்க. ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். In a school, the average age of boys and girls together is 16.8 years. The average age of boy is 15.4 years. And the average age of the girl is 18.2 years. The ratio of the boys to the girls in a school. Okay, boys, girls இருக்காங்க. ஸோ பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேர்த்துக்கும் சேர்த்து ஆவரேஜ் வேல்யூ வந்து 16.8. ஸோ பாய்ஸோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 15.4, கேர்ள்ஸோட வந்து
18.2. ஸோ இதை மிக்சட் அலிகேஷனில் போட்டால் நமக்கு ரேஷியோ கிடச்சிரும். ஸோ பாய்ஸ் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் நமக்கு வர்றது வந்து 1.4. ஸோ அதே மாதிரி கேர்ள்ஸ் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது ஸோ சேம் வேல்யூ 1.4. ஸோ பாய்ஸும் கேர்ள்ஸும் சேமாக இருப்பாங்க, 1:1 ரேஷியோவில் இருப்பாங்க. ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் கொஷின். அடுத்து DI of a 360 students who sat for a class X board exam, 10% students scored A grade, 20% students scored B grade, 30% scored C grade, 40% D grade. From given pie chart, total number of students who graded A and B. ஸோ A B கிரேட் எடுத்தவங்க எத்தனை பேர்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக 360 ஸ்டூடெண்ட்ஸா. ஸோ ஏ கிரேட் வந்து 10%, பி கிரேட் வந்து 20%. அப்போ 30% தான் டோட்டலாக எடுத்திருப்பாங்க. 30/100. ஸோ 0 கேன்சல் பண்ணால் 108. ஏ கிரேட் பி கிரேட் ரெண்டும் சேர்த்து எடுத்தவங்க டோட்டலாக 108 பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின். √2 + √x = √3. தென் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ √xோட வேல்யூ என்னவாக இருக்கும்? √3 - √2 இருக்கும். இதை ஸ்கொயர் பண்ணால் ரூட் போயிடும். ஸோ எப்படின்னா 1/2. ஸோ 2 கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ இதை வந்து ஹோல் ஸ்கொயர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹோல் ஸ்கொயர் பண்ணால் 3 + 2 - 2 √6 வரும். ஸோ 5 - 2 √6 தான் எக்ஸோட வேல்யூவாக இருக்கும். ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். The revenue earned by company A in 2001 is 6,300 crore. That earned in 2010 is 8,100 crore. And that earned in 2015 is 10,800 crore. What is the ratio of the increase in revenue 2001 to 10 and between 2010 to 15? ஸோ 1லேருந்து 10க்கு இருக்க டிஃப்ரென்ஸு, அப்புறம் 10லேருந்து 15க்கு இருக்க டிஃப்ரென்ஸு தான் நம்ம இங்கே பார்க்கணும். ஸோ 2001லேருந்து 10க்குள்ளே இருக்க டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்குன்னா ஸோ 1,800 crores இருக்கும். ஸோ 10லேருந்து 15க்குள்ளே இருக்க டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்குன்னா 2,700. ஸோ 2,700 தான் டிஃப்ரென்ஸ். ஸோ கேன்சல் பண்ணால் 2:3 தான் ரேஷியோவாக இருக்கும். ஆப்ஷன் 1 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். A can complete a piece of work in 20 days and B alone can complete the work in 30 days. Due to some other work, A had to leave the work before completion. And for the last 5 days, B alone did the work. The total time taken to complete the work is A, B. So A 20 days, B வந்து 30 days. அப்போ டோட்டல் ஒர்க் வந்து 60. ஸோ ஏவோட எஃபிஷியன்சி 3, பியோட எஃபிஷியன்சி 2. அப்போ அவங்க 2 பேரும் வேலை செய்வாங்க. சில பிரச்சனைனால ஏ வந்து வெளியே போயிடுவார். ஸோ கடைசி 5 நாள் வந்து பி மட்டும் வேலை பார்த்துருப்பாங்க. ஸோ பி மட்டும் வேலை பார்த்துருந்தா 5 × 2 10 ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க கடைசி 5 நாள். பேலன்ஸ் இருக்க 50 ஒர்க்கை ஏவும் பியும் சேர்ந்து தான் முடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க டோட்டல் எஃபிஷியன்சி 5. அப்போ அவங்க 10 days அந்த வேலையை பார்த்துருந்தாங்கன்னா அந்த வேலையை முடிச்சிருப்பாங்க. அப்போ டோட்டலாக 15 daysல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வேலையும் முடிச்சிருப்பாங்க. ஆப்ஷன் 3 தான் ஆன்சர். x = a sin t, y = b tan t. தென் a² - b² - y² கேட்குறாங்க. ஸோ நம்ம a/xன்னு 1/sin t இப்படி எழுதிக்கலாம். அதே மாதிரி b/y வந்து 1/tan t. ஸோ tan t நம்ம எப்படி சொல்லலாம்னா sin θ/cos θ. ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு cos t/sin tன்னு வரும். இப்போ இங்கே வந்து ஸ்கொயர் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ ஸ்கொயர் பண்ணால் இதோட வேல்யூ எப்படி வரும்னா 1/sin² t - cos² t/sin² t. ஸோ 1 - sin² t இதோட வேல்யூ என்னென்னா sin² θ + cos² θ = 1. அப்போ cos² θ அந்த பக்கம் கொண்டு போயிட்டால் sin² θ = 1 - cos² θ. ஸோ அப்போ மேலே இருக்கிறதோட வேல்யூ வந்து sin² θ. ஸோ sin² t/sin² t. ஸோ கேன்சல் பண்ணால் நமக்கு 1 தான் ஆன்சர். ஆப்ஷன் 4 தான் ஆன்சர்.
The radius of the circumcircle of an equilateral triangle of √3 unit side. ஸோ ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட சைடு வந்து √3 யூனிட் கொடுத்துருக்காங்க. சர்க்கம் சர்க்கிளோட ரேடியஸ் கேட்குறாங்க. ஸோ சர்க்கம் ரேடியஸ் இன் ரேடியஸ்னு நமக்கு 2 ரேடியஸ் இருக்குது ட்ரையாங்கிளில். அதாவது இன் ரேடியஸ்னால் சர்க்கிளுக்குள்ளே வருது, சர்க்கம் ரேடியஸ்னால் வெளியே வருது. ஸோ அதை நம்ம ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னால் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, சர்க்கம் ரேடியஸ்க்கு சைடு டிவைடட் பை √3, இன் ரேடியஸ்க்கு சைடு டிவைடட் பை 2√3. ஸோ நமக்கு இங்கே சர்க்கம் ரேடியஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ சர்க்கம் ரேடியஸ் கேட்டிருக்காங்க. அப்போ சைடு கொடுத்துட்டாங்களா? ஸோ √3. ஸோ √3 டிவைடட் பை √3 வந்து 1. ஸோ ரேடியஸ் ஆஃப் த சர்க்கம் சர்க்கிள் ஆஃப் த ஈக்குவல் ரேடியஸ் ரேடியஸ் 1 யூனிட். நெக்ஸ்ட் கொஷின். அடுத்து சிம்பிளிஃபிகேஷன். ஸோ இதில் வந்து 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 1/3 இருக்கும். ஸோ அதே மாதிரி அடுத்ததில் வந்து ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணால் 1/6 வரும். இதை சால்வ் பண்ணால் 1/6 வரும். ஸோ 1 + 5 6 வரும். ஸோ கேன்சல் பண்ணால் 1 ஆயிரும். -3/4 × 4/21 வரும். ஸோ 4 கேன்சல் ஆயிரும். 3 ÷ 21 7. ஸோ 1/3 - 1/7. ஸோ ஆன்சர் வந்து 4/21 தான் ஆன்சர், ஆப்ஷன் 3. Next question. The capacity of a working by A and B in a ratio is 3:4. If A takes 12 days to finish the work, time taken by B to finish the work. ஸோ கெப்பாசிட்டினா எதுவுமே இல்லை, எஃபிஷியன்சியை தான் சொல்கிறாங்க. ஸோ ஏவுக்கும் பிக்கும் எஃபிஷியன்சி கொடுத்துறாங்க. ஸோ ஏவோட எஃபிஷியன்சி 3, பியோட எஃபிஷியன்சி 4. ஸோ இப்போ நமக்கு டைம் கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ டைம் கண்டுபிடிக்கணும்னா இந்த ரேஷியோ அப்படியே நம்ம திருப்பி போட்டால் நமக்கு டைம் கிடச்சிரும். ஸோ 4:3 தான் டைமோட ரேஷியோ. இப்போ ஏ வந்து 12 டேஸ் எடுத்துக்கிறாங்கன்னா, ஸோ அப்போ 4 part 12னா 1 part வந்து 3. ஸோ அப்போ 1 part 3னா 3 part வந்து 9 days. ஸோ பி வந்து 9 டேஸில் இந்த வேலையை முடிச்சுடுவாங்க. ஆப்ஷன் 3 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபார் எனி நேச்சுரல் நம்பர் n, 6n - 5n ஆல்வேஸ் ends with. ஸோ ஆல்வேஸ் ends withனா யூனிட் டிஜிட்டை சொல்கிறாங்க. இப்போ என்னோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்குவோம். ஸோ 1ன்னு எடுத்துக்கிட்டால் 6 - 5 1. இப்போ என்னோட வேல்யூ வந்து 2ன்னு எடுத்துக்குவோம். அப்போ 36 - 5. ஸோ இதுவும் 1 தான் இருக்கும். ஸோ 11 இதோட யூனிட் டிஜிட்டும் 1 தான். இப்போ என்ன வந்து 3ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 216 - 1 25. ஸோ இதோட வேல்யூ வந்து 1. ஸோ 91 இதோட யூனிட் டிஜிட்டும் 1 தான். ஸோ இதில் வந்து எந்த பவர் 1000 போட்டாலுமே அதில் வந்து பவர் வந்து யூனிட் டிஜிட் வந்து 1 தான் வரும். ஏன்னா 6ஐ வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணாலோ க்யூப் பண்ணாலோ அதோட யூனிட் டிஜிட் 6 தான் வரும். 5ஐ வந்து ஸ்கொயர் பண்ணால் வந்து 5 வரும். ஸோ க்யூப் பண்ணாலும் 5 தான் வரும். ஸோ இந்த மாதிரி இது ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து 1 தான். ஸோ எப்போயுமே இது யூனிட் டிஜிட் 1 தான் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ABCD is a parallelogram. Side BC is produced to be such that BC is equal to CE. Join AE which intersect side CD at P. Area of the triangle AB is. Okay. ஸோ இப்போ டயக்ராம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ BC வந்து ப்ரொடியூஸ் ஆகி ஈயில் இருக்கும். AE இன்டர்செக்ட் ஆகிற இடம் P. ஸோ இப்போ நமக்கு AD அப்படின்றதும் BE அப்படின்றதும் பேரலல் லைனாக இருக்கும். ஸோ ஏடியும் பிஇயும் பேரலல் லைனாக இருக்கும். அப்போனா இப்போ ஏவோட ஆங்கிளும் இயோட ஆங்கிளும் இங்கே ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதே மாதிரி சியோட ஆங்கிளும் டியோட ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இதுவும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ ட்ரையாங்கிள் ஏபிடி, ட்ரையாங்கிள் சிபிஇ இது வந்து ஒரு சிமிலர் ட்ரையாங்கிளாக இருக்கும். இப்போ ஏபிடியோட ஏரியா வந்து 1னா சிபிஇயோட ஏரியாவும் 1 தான் இருக்கும். ஸோ இப்போ இது 1னா பிசி இஸ் ஈக்குவல் டு சிஇன்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட ஏரியாவும் 1 தான் இருக்கும். இப்போ டோட்டலாக ஏபிசிடியோட பேரலோகிராமோட ஏரியா வந்து 2னா ஏபிஇ
ஏபிஇ ட்ரையாங்கிளோட ஏரியாவும் 2ஆக தான் இருக்கும். ஸோ ட்ரையாங்கிள் ஆஃப் ஏபிஇ ஏரியாவும் ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ஏபிசிடியும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். Sum of the two numbers is 1500. The LCM is 16379. Two numbers are. ஸோ இதை நம்ம வந்து ஆப்ஷன் வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ வந்து 1500. இதை பிரித்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 16379 வருது. ஸோ நம்ம ஆப்ஷன்லேருந்து எடுக்க போகிறோம். ஸோ இதனால் 1000 எடுத்துக்கிறேன், இதனால் 400 எடுத்துக்கிறேன். ஸோ அப்படின்னா நமக்கு 4 lakhs 4 something 40,000 அதெல்லாம் தாண்டி போகுது. ஸோ 16,000 தாண்டி போகுது. அதே மாதிரி இங்கே 40 into 1400 போட்டால் 56,000 சம்திங் போகுது. அதே மாதிரி இதில் வந்து 14,000 into 20 போட்டால் 28,000 சம்திங் போகுது. பட் இதில் எடுத்தோம்னா 1400 into 10 போட்டால் 4,000 சம்திங் வருது. ஸோ இது மட்டும் தான் நமக்கு அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ இதை நம்ம எடுத்து சால்வ் பண்ணால் நமக்கு வந்து 148,911 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ 97361. ஸோ நமக்கு எல்சிஎம் கரெக்டாக வருது. ஸோ இதுதான் கண்டிப்பாக அந்த 2 நம்பராக இருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். An article was sold at a gain of 12%. Had it been sold for 33 rupees more, the gain would have been 14%. Cost price of an article. இப்போ வந்து 100 rupees காஸ்ட் ப்ரைஸ்னால் நமக்கு கெயின் 12% தான். அதே ஆனால் 33 ரூபா அதிகமாக வச்சுருந்தா நமக்கு வந்திருக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து 14% இருக்கும். ஸோ அந்த 2% தான் அந்த 33 rupees. அப்போ நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் 100 எவ்வளோன்னு பார்த்தா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 50 into 30 31650 rupees தான் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிகல். ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The smallest square number which is exactly divisible by 12, 18, 15. ஸோ இந்த 12, 15, 18ஓட எல்சிஎம் என்னவாக இருக்குன்னா 180 இருக்கும். ஸோ இங்கே 180யோட டைரக்ட் மல்டிபிள் எதுன்னு பார்த்தோம்னா 900. இந்த ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர்ன்றது இந்த 900 தான். ஆப்ஷன் 4 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Given below is a mark obtained by 20 students in a mathematics out of 30 marks. ஸோ 20 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. தென் 2 into median minus mode of the data is equal to. ஸோ இது நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம மீடியன் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஸோ அசெண்டிங் ஆர்டரில் எழுதுனா 7, 9, 12, 12, 12, 13, 13, 14, 14, 14. ஸோ 4, 14 இருக்குது. 15, 16, 17, 18, 18, 18, 90, 20, 20. ஸோ இதுதான் 20 நம்பர். ஸோ இதிலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு மீடியன் கண்டுபிடிக்கணும். ஸோ மீடியன் பார்த்தோம்னா இங்கே 20 நம்பர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக 10th நம்பரையும் 11th நம்பரையும் நம்ம டிவைட் பண்ணணும் 2ஆல். ஸோ வந்து நம்ம 1, 2, 3, 4, 5. ஸோ இது 10th நம்பர். அப்போ இது வந்து 11th நம்பராக இருக்கும். ஸோ அப்போ மீடியன் என்னவாக இருக்குன்னா 28 divided by 2 is equal to 14. ஸோ மீடியன் வந்து 14. ஸோ மோட் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். மோட்னா என்னென்னா அதிகமாக ரிப்பீட்டான நம்பர்ஸ் தான் மோட். ஸோ இங்கே அதிகமாக ரிப்பீட்டான நம்பர்ஸில் வந்து 18 இருக்குது, அப்புறம் 14 இருக்குது. ஸோ 14 தான் அதிகமாக ரிப்பீட்டடாக இருக்குது. ஸோ மோடு 14, மீடியனும் 14. ஸோ 2 into 14 வந்து 28, 28 minus 14 வந்து ஸோ நமக்கு 14 தான் மறுபடியும் ஆன்சராக வருது. ஆப்ஷன் 1 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A number was increased by 40% and then after decreased by 40%. The net change in a number percentage is. ஸோ இதை வந்து நம்ம x plus y plus xy by 100ன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுற ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இன்க்ரீஸ்னா 40% ப்ளஸ், ஸோ டிக்ரீஸ்னா -40. ஸோ -1600 divided by 100. ஸோ கேன்சல் பண்ணால் நமக்கு -16 இருக்குது. ஸோ 16% டிக்ரீஸாக இருக்கும் நெட் சேஞ்சில். ஆப்ஷன் 1 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். In an election, there were only 2 candidates. The winning candidates got 48% of the total vote.
His opponent got 6,800 votes, which was 34% of the total votes. Some of the votes are invalid. The winning margin of the candidate who won the election and the number of invalid votes respectively are. ஓகே, இப்போ வந்து 100% ஃபுல் ஓட்டு. ஸோ இங்கே வந்து ஆப்போனண்ட் வந்து 34% ஓட்டை வந்து வச்சுருப்பார். ஸோ அந்த 35% வந்து 6,800. அப்போ 100% எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 20,000 ஓட்டு தான் டோட்டலாக இருக்க ஓட்ஸு. ஸோ இதில் வந்து சம் ஆஃப் த ஓட்ஸ் வந்து இன்வேலிட். இப்போ வந்து 48% வந்து டோட்டல் ஓட்ஸில் வந்து வின்னிங் கேண்டிடேட் வின் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த 48%ஓட வேல்யூ என்னவாக இருக்குன்னா 9,600 தான் வின்னிங் கேண்டிடேட் வாங்கின ஓட்டு. ஸோ அப்போ அதோட ஆப்போனண்ட் வாங்கின ஓட்டோட எவ்வளோனா 6,800. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணால் நமக்கு வரக்கூடியது வந்து 16,400. ஸோ இதுதான் வேலிட் ஓட். ஸோ இதுலேருந்து 20,000லேருந்து இதை மைனஸ் பண்ணால் நமக்கு இன்வேலிட் ஓட் கிடச்சிரும். ஸோ இன்வேலிட் ஓட் வந்து 3,600. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, வின்னிங் மார்ஜின் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 28,000. ஸோ வின்னிங் மார்ஜின் 2,800. இன்வேலிட் ஓட்ஸ் வந்து 3,600. ஸோ ஆப்ஷன் 1 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The length of the longest pole. This could be placed in room of the dimension 10 meter, 8 meter, 6 meter. ஸோ இந்த 10 மீட்டர் 8 மீட்டர் 6 மீட்டர் கொடுத்தனால இதை நான் ஒரு கியூபாய்டாக எடுத்துக்கிறேன். ஸோ லாங்கஸ்ட் போல், அதாவது ஒரு கியூபாய்டுக்குள்ளே இருக்க டயகனல். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் லென்த் ஸ்கொயர் ப்ளஸ் பிரெத் ஸ்கொயர் ப்ளஸ் ஹைட் ஸ்கொயர். ஸோ 100 + 64 + 36. ஸோ 200 வரும். ரூட் ஆஃப் 200 ரூட் பண்ணால் 10√2 தான் அந்த லென்த் ஆஃப் த லாங்கஸ்ட் போல். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். If cos 2 theta is equal to sin theta, theta lies between 0 to 90 degree, then theta will be. Theta sin theta நான் 30 டிகிரின்னு எடுத்துக்கிறேன் theta. அப்போ 30 டிகிரியோட வேல்யூ 1/2. ஸோ அப்போ 2 theta போட்டால் 60 டிகிரி ஆகும். cos 60யோட வேல்யூவும் 1/2. ஸோ thetaவோட வேல்யூ 30 டிகிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். The numerator of a fraction is 2 less than denominator. If a numerator is multiplied by 2 and denominator is multiplied by 3, then the fraction become 2/9. The fraction is. ஸோ இப்போ ஃப்ராக்ஷன் டினாமினேட்டர் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ நியூமரேட்டர் வந்து எக்ஸோட கம்மியாக இருக்கும். ஸோ x - 2. அடுத்து என்ன சொல்கிறாங்க, நியூமரேட்டரை 2ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. அப்போ 2x - 4 டிவைடட் பை டினாமினேட்டர் வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. ஸோ 3x. அப்போ ஃப்ராக்ஷன் என்ன ஆகும்னா 2/9 மாறும். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிடும். ஸோ அதை வச்சு நம்ம ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். 18x - 36 = 6x. ஸோ 36 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 12x = 36. ஸோ எக்ஸோட வேல்யூ 3. ஸோ எக்ஸோட வேல்யூ 3னா மேலே வந்து 1 வரும். ஸோ 1/3 தான் அந்த ஃப்ராக்ஷன். ஸோ ரூட் ஆஃப் 19 - x √12 டிவைடட் பை 1 = √4 - 3. ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் நான் ஸ்கொயர் பண்ணேன்னா எனக்கு இங்கே இருக்க ரூட்டு காலி ஆயிரும். ஸோ அப்போ 19 - x √12ன்றது 2√3 மாறிடும். அப்போ இது வந்து 7 - 4√3 சேஞ்ச் ஆகும். ஸோ 7 இந்த பக்கம் வருது. ஸோ வந்தால் 12 - 4√3 இந்த பக்கம் வந்தால் +4√3. ஸோ -x2√3 நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். x2√3. ஸோ 2√3ஆல் நான் எல்லாத்தையுமே டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் எனக்கு ஸோ 2 × 6 ஆகும். 2 × 3. ஸோ 2√3 வரும். ஸோ 2√3 பண்ணால் 2 ஆகும் +2. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 2√3 + 2. ஆப்ஷன் 4 தான் ஆன்சர். If x satisfies the equation x² - 2x + 1 = 0, the value of x³ - 1³. ஸோ இப்போ நான் இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா a² + b² - 2ab இருக்குது. ஸோ இதை நான் வந்து x - 1 ஹோல் ஸ்கொயர்னு மாற்றிக்கிறேன். அதாவது a - b ஹோல் ஸ்கொயர்ன்ற மாற்றிக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ 1ன்னு கிடச்சிரும். ஸோ இங்கே 1x³ - 1/x³ கேட்டிருக்காங்க. ஸோ 1 - 1 0 தான் ஆன்சர். ஆப்ஷன் 3 தான் ஆன்சர். A sum of money rupees 2,600 was lent out in 2 parts in such a way that simple interest on a first part of 10% per annum for 5 years is same as the interest of the second part 9% per annum for 6 years.
பார்ட் லென்ட் அவுட் ஆன 10% என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 2600 வந்து எக்ஸு இஸ் டு ஒய்ன்ற எக்ஸு சம்திங் ஒய் சம்திங் ருபீஸில் பிரித்து கடன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் 6 வருஷத்துக்கு அப்புறம் குறிப்பிட்ட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து சேமாக இருக்குது. ஸோ அப்போ நமக்கு பிரின்சிபல் என்னென்னு கரெக்டாக தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். 5 into 10% வந்து 50 divided by 100 is equal to y into 54, அதாவது 9 into 6 divided by 100. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா நமக்கு எக்ஸு ஒய்யோட ரேஷியோ கிடைக்கும். அதாவது 27-25ன்னு கிடைக்கும். இப்போ இதை 2600 போட்டால் நமக்கு 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்களோ அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் அந்த 10%ல் கொடுத்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ 27/52 into 2600 into 200. ஸோ 1350 இதில் தான் 10% வந்து A man invested 1/2 of his capital at a 5% per annum, 1/3 of his capital at a 8% per annum, and remaining 10% rate of interest per annum. His total income from the 3 investment is 820 rupees in a year. Total capital invested. ஸோ இப்போ எக்ஸுன்ற அமௌண்ட் தான் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதில் 1/2 of his capital, x/2 into 5%. ஸோ 5x/200ன்னு வரும். அடுத்து 1/3. ஸோ 8x/300 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து 10x/600. ஸோ இதோட டோட்டல் வருஷத்துக்கு 820 ரூபா வருது. இப்போ நான் இது எல்லாத்தையுமே எல்சிஎம் பார்க்குறேன். ஸோ எல்சிஎம் பார்த்தா 15x + 16x + 10x. ஸோ இதோட டோட்டல் வந்து 31. 41x/6000 is equal to 820. ஸோ அப்போ இன்ட்டு 20. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 1200 தான் அவர் ஒரு வருஷத்தில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட். ஆப்ஷன் 3 தான் ஆன்சர்.